இது தலைக்கு குளிக்கிறதும் சரி, எண்ணெய் வைப்பதும் சரி, வெறும் முடியை பாதுகாக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக தலைக்கு குளிக்க சொன்னது உடலினுடைய பித்தத்தை குறைப்பதற்காக. இரவில் பொதுவாக பிரபஞ்சம் எல்லாம் குளிர்ந்து இருக்கும்போது உடல் சூடாக இருக்கும். இரவெல்லாம் உடல் சூடாக இருந்து திரும்ப காலை பொழுதில் மீண்டும் ஒரு குளிர்ப்பிக்கக்கூடிய நிலைக்கு மாறுவதற்கு டியூன் பண்ணுறதுக்கு தான் காலையில் தலைக்கு குளித்தோம். அதுக்கப்புறம் காலையில் தலைக்கு குளித்ததுக்கு அப்புறம் நிறைய வெயிலில் வேலை பார்க்க போகும்பொழுதும் நிறைய வெளியே போகும்பொழுது உடல் வெகுவாக சூடாயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதும் ஒரு பழக்கம் இருந்தது. வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது தலைக்கு மட்டும் இல்லாமல் உடல் முழுக்க எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுங்கிறது உடலை டியூன் பண்ணக்கூடிய, உடலை சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம உடம்பை டியூன் பண்ணிக்கிற ஒரு மெக்கானிசம் தான் எண்ணெய் குளியல்ங்கிறது. இந்த 2 புரிதலும் அறவே அற்று போனதில் தான் பக்க விளைவாக வந்திருக்க விஷயம் முடி கொட்டுறது. நிறைய பேர் நினைக்கிறது முடி கொட்டுறதுங்கிறது வெறும் தலைமுடி பிரச்சனை மட்டும் கிடையாது. உங்களுடைய முடி நிறைய கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடலினுடைய பித்தம் சரியாக இல்லை, சீராக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பித்தத்தை தான் சரி பண்ணணுமே ஒழிய தலைமுடிக்கு நான் எங்கேயோ ஒரு அடர்ந்த காட்டிலேருந்து எண்ணெய் வாங்கி தலைக்கு தேய்க்கிறேங்கிறது மட்டும் இருக்கிறது எந்த விதத்திலும் சரியான ஒரு தேர்வாக இருக்காது. நம்ம தலையில் எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது உடலுக்கு குளிர்ப்பிச்சு உடலின் பித்தத்தை நல்லா சீராக்கினா தான் அது தலைமுடியை இயல்பாக வர வைக்கும். வெறுமனே நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்த்து அதில் எவ்வளோ ஒரு விலை உயர்ந்த எண்ணெயாக இருந்தாலும் முடியை மட்டும் வளர்த்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. உடலில் அந்த பித்தம் குறையணும், உடலில் குளிர்ப்படையணும். அதன் இயல்பாக முடி வளரும்போது தான் அது சரியாக இருக்கும்.